ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா வடை உருண்டை குழம்பு தாங்க. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பட் எங்கள் அம்மா அளவுக்கு டேஸ்ட் வரல, இருந்தாலும் ஓகே, ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. ஃபஸ்ட்டு நான் காரக்குழம்பு செய்கிற மாதிரி அந்த மெத்தடுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டேன். பூண்டு எங்கள் வீட்டில் முழுசாக இருந்தால் எல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அதனால் நான் அம்மியில் எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். மிக்சியில் கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் நம்ம இதிலே செஞ்சிடலாம். அது நம்ம வடைக்கு அரைக்கிறதுக்குலாம் அம்மி யூஸ் பண்ணுறது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது நல்லா நான் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து ஓரமாக ஒரு பவுலில் வச்சுட்டு நான் பிளேட்டை யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா பவுல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லி பிளேட்டில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 15 பல்லு நான் எடுத்துருந்தேங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனால போடலாம். முழுசாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஊற வச்சுருந்த திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியல. ஆனால் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, ஒரு கப் கடலப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, இது 3 ப்ளஸ் 5 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகா 2 தூள் பண்ணி போட்டிருந்தாங்க. கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பெரிய சீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கணுங்க. பருப்பு எல்லாம் ஊறல, அதனால் அப்படியே சைடில் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் வெந்த உடனே நான் அந்த ஸ்பூனில் 3 கரண்டி ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 2 தான் ஊற்றினேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நம்ம காரக்குழம்புக்கெலாம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம வடை போடுறோன்னா வடைக்கேற்ற எண்ணெயும் இருக்கணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எப்போவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடாயில் எண்ணெய் வெந்த உடனே நான் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சீரகம் 4 எடுத்து போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் எப்போவுமே நம்மளுக்கு ரெட்டிஷாக நல்லா கிரேவி மாதிரி வரணுங்க. அந்த அளவு நல்லா போட்டு அதை வதக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். வதக்கிட்டால் அந்த ஸ்மெல்லே வராது, அது ஒரு மசாலா ஸ்மெல் வரும். ஸோ நம்ம நல்லா வதக்கிக்கணும். நம்ம எப்போவுமே வெங்காயம் வதங்கும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ண உடனே அந்த கலரும் ஈஸியாக மாறிடும். நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் ஈஸியாக மாறிடும். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன கலரில் இருக்குதுன்னு. எனக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நல்லா அந்த ரெட்டிஷ் கலரும் வந்துடுது. அதனால் நான் பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் எப்போவுமே தக்காளி போட்டு லாஸ்ட்டாக தான் பூண்டு போடுவாங்க. ஆனால் நம்ம வெங்காயத்தோடு பூண்டு போட்டால் அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லா பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. வெங்காயம் பூண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம வாயில் சும்மா இருக்காது. எங்கள் மாமியார் மாங்காய் உருக்கா போட்டு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது சாப்பிட்டுட்டே அதுக்குள்ளே அதுவும் வெந்துடுச்சு. ஸோ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தக்காளி ஆட் பண்ணி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுவோமோ நல்லா குழன்னு வதங்கணும். நல்லா குத்தி குடவி அப்படி நல்லா தக்காளியை போட்டு குத்தி நல்லா குத்தி அந்த உள்ளே இருக்க சாறு எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணுங்க. அந்த அளவுக்கு பண்ணால் தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டே வரும். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு கூட பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நல்லா இது பண்ணும்போது அடி பிடிச்சிக்கும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டாக நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இதோட நம்ம எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே நம்ம மிளகாத்தூள், அதாவது வீட்டு மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா அந்த மிளகா ஸ்மெல் வரும். இதில் வதங்கிட்டால் அந்த மிளகா ஸ்மெல் நம்மளுக்கு வராது. ஆனால் அப்போது நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் லைட்டாக அப்படியே டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். அப்படி குழன்னு ஃபுல்லாக வழிஞ்சு நல்லா அப்படியே எண்ணெயில் ஊறி சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இந்த பதம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் புளிப்பாகவே பண்ணேன். தேவையான அளவுக்கு நான் கரைச்சி புளியை ஊற்றியாச்சு. பார்க்க ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குங்க. காரக்குழம்பு எப்போவுமே நீங்கள் கடாயில் பண்ணால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு ஊறி அந்த ஸ்மெல், அந்த கடாயோட ஸ்மெல்லோடு அப்படியே சூப்பராக இருக்கும். அதனாலேயே நான் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேங்க. பார்க்க ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகிடுச்சோ, ரசம் மாதிரி வந்துடுமோன்னு. ஆனால் அது வேக கரெக்டாக வந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நான் மிக்சியில் போட்டு நம்ம வச்சுருந்த வடை இருந்துச்சுல, அதை நான் அரைச்சிக்கிட்டேன். நல்லா அப்படியே சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் வெங்காயம் எல்லாமே பொடிசாக நறுக்கி வச்சுருந்ததெல்லாம் அப்படியே தூள் பண்ணிக்கிட்டேன். அதோட இதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண உடனே அந்த குழம்பும் அந்த கேப்பில் வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த வேலையும் முடியும், 2 வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட மறந்துட்டேங்க. ஸோ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு, பெரிய சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு குழம்பு வெந்துடும். வெந்ததும் குழம்புலையும் லைட்டாக 2 மல்லித்தூள் அப்படியே போட்டு நல்லா வேக விட்டுருங்க. எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே. அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ நான் ஒரு டவலில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடை நம்ம எப்படி மசாலா வடை செய்வோமோ அந்த வடை அதே மாதிரி தான் சேம். நம்ம அது எண்ணெயில் போடுவோம், இது எண்ணெயில் போட தேவையில்ல. அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு எனக்கு மொத்தம் வந்து 16 வந்துச்சுங்க. 16யும் நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா குழம்புல போடணும். அது போடும்போது நம்ம மொத்தமாக போட்டோன்னா என்ன ஆகும்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுங்க, ஒட்டி ஒட்டி. அது நம்ம போடும்போது மேலே வந்துடும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே வந்ததுன்னு அர்த்தம். ஃபுல்லாக அப்படியே தூக்கிட்டு மேலே வரும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் கருவேப்பிலை எப்போவுமே வந்து ஒரு முழுசாக போடுவேன், ஒரு கருவேப்பிலை. ஏன்னா அந்த கருவேப்பிலையோட லீஃபில் வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குமாங்க. அதனால் நான் கருவேப்பிலை ஒன்று ஃபுல்லாக போட்டுட்டேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நான் ஒரு வடை எடுத்து சைடில் அப்படியே சாப்பிட்டும் பார்த்தாச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.